பஸ் இல்ல என்னமா அப்படிதான் இருக்கு. இத்தனை கால வருஷத்துல இன்னும் இது மாறவே இல்லை. அப்படிதானே? மாறல. அப்போ மாற வேண்டியது யாரு? அரசியல்வாதிகளா நம்மளா? நம்ம தான் மாத்தி அமைக்கணும். கரெக்டா சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டிருப்பீங்களாமா? 30 வருஷம் அந்த அம்மா வயசுக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டிருப்பாங்க. ஐயாவும் ஒரு 30 வருஷம் நீங்க மாத்தி மாத்தி ஓட்டு போட்டிருப்பீங்க இல்லையா? ஆனா நம்மளுடைய பகுதியில் உள்ள குறைகள், அடிப்படை உரிமைகளை ஏதாவது நம்மள பகுதியிலையோ நம்ம தொகுதியில் உள்ள மக்களுக்கே கிடைச்சிருக்கா? கரெக்ட். ஓட்டு கேட்கிற அந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க முடியுது. 60 ஆண்டு காலமா 7 வருஷமா மாத்த முடியாதது இன்னும் வந்து மாத்திடுவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை? கிராமத்தை பத்தி எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ அவருடைய பொண்ணு இருந்திருப்பாங்க, அவருடைய பேர குழந்தைங்க இந்த கிராமத்துல வந்து இருக்கதான் செய்வாங்க. அப்படிதானே? அப்போ நம்மளுடைய கிராமத்தையும் நம்மளுடைய தொகுதியும் முன்னேற்றம் அடைய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அப்படிதானமா? அப்போ மக்கள் தான் நம்ம தான் நம்மளுடைய மாற்றத்தை நம்மள இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உண்மைதானே? அப்போ இத்தனை 60 ஆண்டு காலமா மாறாத ஒரு தரத்தை, அடிப்படை உரிமைகளை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தொகுதிக்கும் பகுதிக்கும் நல்லதை செய்யறவங்க யாருங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். அல்லாம ஒரு அக்யூஸ்ட் தேர்ந்தெடுக்க கூடாது. உண்மைதானே? உண்மையா? இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாத்தையும் நான் சொல்லல, ஒரு சிலர் எல்லாம் அக்யூஸ்ட் தான் அங்க இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? அப்படி உள்ளவங்க நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பை எப்படி கொடுப்பாங்க? அடிப்படை தேவைகளை அவங்களால எப்படி பூர்த்தி செய்து கொடுக்க முடியும்? இதை நம்ம யோசிக்கணும். எனவே மக்களாகிய நம்ம பிரச்சனையை தீர்க்கணும்னா நம்ம பகுதியில் உள்ள, நம்ம தொகுதியில் உள்ள, நம்மளுக்காக குரல் கொடுக்கிற ஒரு பொண்ணு நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்படிதானம்மா? அப்படித்தானே? இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை, தண்ணி வரல, நீங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? கண்டிப்பா அண்ணே, நான் என்ன சொல்றேன், இப்ப அடுத்து உங்களோட குறைகளை சுட்டி காட்டுறதுக்கு மட்டும் நான் இந்த இடத்துல வந்து நிக்கல. உங்க பொண்ணா, உங்களுடைய தங்கச்சியா, உங்களுடைய சகோதரியா, உங்களோட அக்காவா, உங்க வீட்டு பொண்ணா, நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை நம்ம மீட்டெடுக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். என்னால உங்களுக்கு இலவசத்தை தர முடியாது. அதுக்கு பதிலா இலவசமான கல்வியை கண்டிப்பா நமக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். தரமான தண்ணீர் 24 மணி நேரம் இங்க குடிக்கிறதுக்கு என்னால வசதியை ஏற்பாடு பண்ணி தர முடியும். பஸ் வசதி இல்லை நமக்கு ஏரியாவில், நம்ம பகுதியில. அப்போ இந்த குழந்தைகளோட படிப்புக்கு தேவையான பஸ் வசதி என்னால பண்ணி கொடுக்க முடியும். நம்மளுடைய பெண்கள் பாதுகாப்புக்காக பள்ளி கல்லூரிகள் இலவசமாக அரசு பள்ளி கல்லூரிகள் என்னால் அமைத்து கொடுக்க முடியும். முக்கிய குறிப்பு, வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை என்னால வாங்கி தர முடியும். ஏன் அப்படின்னா இலவசத்தை நம்பாம இருந்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஒரு வேலை இலவசத்தை நம்ம நம்பி அவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா நம்மளுடைய அரிசி, பருப்பு, டீசல், பெட்ரோல் இதெல்லாம் நம்மளுடைய வரிப்பணத்தை உறிஞ்சிட்டு அந்த காசை கொண்டு வந்து நம்ம காசுலயே நமக்கு கிள்ளி கொஞ்சம் கொடுப்பாங்க. அவங்க அள்ளிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு புரியுதாமா? நம்ம வரிப்பணத்தை நமக்கு கிள்ளி கொடுத்துருவாங்க. ஆனா அந்த 5 ஆண்டு காலமா அவங்க அள்ளிட்டு போயிடுவாங்க. இது எப்படி இருக்கு? ஒரு சின்ன மீனை கொடுத்துட்டு கடல்லையே எழுதி வேலைக்கு ஜாயின் பண்றேன்னு சொல்லி ஜாயின் பண்றாங்க. ஐயா என்ன சொன்னாரு? 8 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும்ங்கிறாங்க. இந்த அம்மாவால 8 லட்சம் ரூபாய் லஞ்சத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ யார் கொடுப்பா? வசதியா இருக்கிறவனால கொடுக்க முடியும். அப்போ அந்த வேலை வந்து எலிஜிபிளா இருக்கிற இந்த பையனுக்கு கிடைக்காது. எலிஜிபிள் இல்லாத ஒருத்தவன் வசதியா இருக்கிறனால அந்த வேலை அவனுக்கு போகுது. அப்படிதானே? அப்போ இந்த ஊழல்வாதிகளையும், இந்த லஞ்ச ஒழிப்பு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரிதான் நம்ம நாட்டுல அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. இது 60 ஆண்டு காலமா இதான் நடந்துகிட்டு இருக்கிறத மறுக்க முடியாத உண்மை. இதை யாராலும் இல்லைன்னு சொல்ல முடியுமாமா? இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறோம், அந்த குழந்தை ரிட்டர்ன் வீட்டுக்கு வருமா அப்படிங்கிற கேள்விக்குறி. உண்மைதானே? அப்ப இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமையை யார் உருவாக்கி வச்சிருக்கிறா? இந்த அரசு அதிகாரிகள் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அடிமையாவே நம்ம இருக்கணும், லாஸ்ட் வரைக்கும் அட்டி முட்டாளாவே இருக்கணும். அடிப்படை தேவைகளுக்காக நம்ம கையேந்திக்கிட்டே நிக்கணும். மக்களாட்சி நாடுங்கிறாங்கல்ல, ஆனா நம்ம எங்க நிக்கிறோம்? நடு ரோட்ல நிக்கிறோம். நம்ம உரிமைகளை எங்க கேட்கிறோம்? நடு ரோட்ல போய் இதை பண்ணி கொடுன்னு கேட்கிறோம். ஒவ்வொரு விஷயமும் போராடி 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 போராடிதான் வாங்க வேண்டிய நிலைக்கு நமக்கு தள்ளப்பட்டிருக்கும். எனவே இந்நிலை மாற வேண்டுமானால் உங்க வீட்டு பொண்ணா, உங்க வீட்டு சகோதரியாகிய எனக்கு இந்த ஒரு முறை நம்முடைய மைக் வாக்களிங்க. வரிசை எண் 3